நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாமா ஃபோன். மாமாவா? எவண்டி உனக்கு மாமா? இல்ல ஃபோன்ல கிருஷ்ணாக்கா பேசணும்னு சொன்னாங்க. நான் எவகிட்டயும் பேச மாட்டேன். ஆனா அக்கா ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. இல்லனா அவங்க இங்க வந்துருவாங்க. ஹலோ ஹலோ, நான் தான் கிருஷ்ணா. இதையே எத்தனை தடவை தான் சொல்லுவேன், அதான் தெரியுமே. ஓ, அப்போ அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி என் பேர்ல உங்க மனசுல பதிய வச்சிட்டீங்க போலியே. நல்ல விஷயம். வாழ்க்கையில ஒவ்வொரு பதிலடி கிடைக்கும் போது பேரை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. நீ எதுக்கு கால் பண்ண? உங்க பொண்ணு நயனா அங்க வந்திருக்கால, மணிமேகலை கிட்ட நல்ல விதமா பேசி பழக சொல்லி வைங்க. நாளைக்கு அவளும் இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. இங்க அவ என்ன பண்றாளோ அதை விட பல மடங்கு போற வீட்டுல கிடைக்கும்னு அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. அப்படி இல்லனா பொண்ணோட வாழ்க்கை வீணா போறத நீங்க பார்க்க வேண்டியதாயிடும். என்ன நாசம் பண்ணது உனக்கு போதாதாடி? இதுக்கப்புறம் என் பசங்க வாழ்க்கையை நாசம் பண்ணணும், அப்படித்தானே? மனிதனையும் இல்லனா அவங்க கிட்ட நான் கருணை காட்ட மாட்டேன் மகேந்திரா. அதுவும் இல்லாம உன் குடும்பத்துல சேர்ந்த ஒவ்வொருத்தரும் பதிலடிய வாங்க தயாரா இருங்க. என் பசங்க ரத்தத்தை குடிச்சாதான் உனக்கு திருப்தி அடையினா அதையும் செய்டி. அதுக்கெல்லாம் டைம் இல்ல மகேந்திரா. அவங்களுக்கான பதிலடிய நான் கடைசியில பாத்துக்கிறேன். அடுத்து ஒரே ஒரு தங்கச்சி தான், ஸ்ரீகலா. உனக்கு குடும்பம் பண்ணது எங்க குடும்பத்துல 3 பேர் மட்டும்தான். இதுல ஸ்ரீகலாவை எதுக்காக இன்வால்வ் பண்ற? அந்த பைரவனுக்கு என்ன விக்க நினைச்சது யாரு? அவளோட புருஷன் தானே. தனியா படுத்துட்டு இருந்த என் இடத்துல என் பக்கத்துல பதுங்கி வந்தது யாரு? அவளோட புருஷன் தானே. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்னை தெருவுல தள்ளி விட்டவங்கள எதுக்காக நான் மன்னிக்கணும்? இல்ல மகேந்திரா, பொண்ணோட மானத்தோட விலை என்னன்னு நான் அவனுக்கு கத்து கொடுப்பேன். ஹலோ ஹலோ, ஆமா, நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரும் எதுக்காக அந்த கிருஷ்ணான்ற பொண்ணுக்காக இவ்ளோ பயப்படுறீங்க? பயப்படுறோமா அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னா? இதெல்லாம் யாராவது சொல்லணுமா? ஒரு வாரமா நான் இங்க பாத்துட்டு தானே இருக்கேன். எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை நினைச்சுதான் ஒதுங்கி இருக்கும். அப்படி எதுக்காக பயந்து ஒதுங்கி போறோன்னு தாமா எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட கிச்சன்ல நாம சாப்பிட்டு மிச்ச மீதி எதுவும் இருந்ததுன்னா அதை சாப்பிட்டு பயந்து நடுங்கி வாழ்ந்தவ தானே அந்த கிருஷ்ணா. ஆனா நீங்க அவளுக்கு பயந்து இப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல இந்த நிலைமை வர அப்படி என்ன ஆச்சுன்னு தான் நான் கேக்குறேன். இங்க பாருமா, நாம இப்ப இருக்கிற நிலைமை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நீ வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்க, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போற. அதனால்தான் எல்லா விஷயமும் உனக்கு அறகுறையா தெரிஞ்சிருக்க. அதுக்கு தான்ப்பா நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். அவளை பார்த்து நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு காலத்துல நீங்க ஒரு பார்வை பார்த்தாலே அந்த கிருஷ்ணா பயந்து நடுங்குனவ. அவ இப்ப பெரிய பணக்காரி ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதனாலதானா நீங்க அவளை பார்த்து பயந்து சாகுறீங்க? அது ஒரு பெரிய கதை. அது சொன்னாலும் உனக்கு சரியா புரியாதுமா. நாம இன்னைக்கு ஒண்ணு இல்லாம போனதுக்கு காரணமே அவதான், கிருஷ்ணா. அவ என்ன பண்ணா?
நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அவளுக்கு எதிரிங்க தான். அன்னைக்கு அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனதான் இது எல்லாத்துக்குமே காரணமா. அன்னையில இருந்து நம்ம குடும்பத்தை எதையாவது பண்ணி அழிக்கணும்னு தெரிஞ்சிட்டு இருக்கா. கேரளாவில் அவங்க அம்மா வீட்டில இருந்து அதிகமான சொத்து கிடைச்சதால நம்ம குடும்பத்தை சேர்ந்த யாரையும் விட்டு வைக்க கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டா. நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் பழி வாங்கணுங்கிறது தான் அவளோட ஒரே லட்சியம். அவ முதல்ல ராஜுவோட சொத்து எல்லாத்தையுமே தன்னோட வசப்படுத்திக்கிட்டு தான் ஆரம்பிச்சா. அதுல இருந்து தான் நினைச்ச எல்லாத்தையும் அவ பண்ணிக்கிட்டே இருக்கா. நம்ம குடும்பத்துக்கிட்ட மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறை கிட்டையும் தன்னோட பகையை காட்டிக்கிட்டே இருக்கா. ராகுலோட விஷயத்தையும் எடுத்துக்க. ராகுல் அந்த மலையாள பொண்ணு கூட நெருக்கமா இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க 2 பேரையும் ரெசார்ட்ல வச்சு பிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பொழுது விடிகிற வரைக்கும் வச்சிருந்ததும், காலையில விடிஞ்சதும் ஊர் ஜனங்க எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணி வச்சதும் அந்த கிருஷ்ணா பிளான் பண்ண நாடகம் தான் எல்லாம். இதெல்லாம் உண்மைதானாப்பா? அதைத்தான் முன்னாடியே சொன்னேன். பல விஷயங்களை நான் சொன்னாலும் உன்னால ஏத்துக்க முடியாத. அடுத்தவளோட லட்சியங்கிறது ஸ்ரீகலா தான். அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? அத பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? சுத்தி வளைச்சு பேசல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ நேரடியா சொல்லிட்டா, அடுத்தது உங்க சகோதரி தான். அட கடவுளே, அடுத்தவ என்ன பண்ணி தொலைக்க போறானே தெரியலையே. நீங்க ஸ்ரீகுட்டிக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அவகிட்ட சொன்னா அவ ரொம்ப பயந்துருவா. அது வேண்டாம் நினைச்சுதான் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. சொல்லிதான் ஆகணும். அப்போ இந்த மணிமேகலை கிருஷ்ணாவோட ஆளா? 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான்ல தான் என் புள்ள நல்லா மாட்டிக்கிட்டான். அப்படின்னா இவளை தொட்டா கிருஷ்ணாக்கு வலிக்கும்லப்பா? வேண்டாமா, அந்த தப்ப பண்ணாத. அவ ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா பெண் வன்கொடுமை கேஸ்ல நம்மள உள்ள வச்சிருவாங்க. அதனால்தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கோம். ஆனா பேசாம இருக்கும்போது இவளும் இவ தலைவி கிருஷ்ணாவும் நம்மள ஆட்டி படைப்பாங்க. என்ன ஆனாலும் அவளை அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட நான் விடவே மாட்டேன். இங்க பாருமா, நீயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கிருஷ்ணா உன்னை ஏதாவது ஒரு வலையில மாட்டி விட பாப்பா. வரட்டும், அவ எனக்கு நேரா வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். இனி இவளால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ, இந்த பாலா போன காமெடியை தவிர வேற எதுவுமே இல்லையாமா? இதையும் பாக்குறீங்க பாருங்க நீங்க. இதையும் பார்த்து சிரிக்கிறதுக்கு உங்களை மாதிரி சில முட்டாள்களும் இருக்காங்க. கஷ்டம்தான். என்னடி சும்மா ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்க? இந்த கோமாளித்தனத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பார்க்க சகிக்கல, தலை வலிக்குதுமா. தலை வலிக்குதுன்னா நீ பாக்காத. உனக்கு கண்ட ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாதான் பிடிக்கும். ஓ, அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு இப்படிதான் தலை வலிக்குதுடி. இருந்தாலும் இது டூ மச்மா. காமெடியா அது. இத பார்த்தா அழதான் தோணுது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையாமா? அடியே, நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லா வேலையும் உனக்காக தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு நடுவுல ஒரு 5 நிமிஷம் டிவி பார்த்தா உடனே சண்டைக்கு வந்துருவா. உன்னெல்லாம் என்ன பண்றது? டிவி பார்க்காதீங்க நான் சொன்னேன் இல்லல்ல. நல்ல ப்ரோக்ராமா ஏதாவது இருந்தா வைங்கன்னு தானே சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து பாக்குற மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம். ஓ, என்ன பொறுத்த வரைக்கும் இதான் நல்ல ப்ரோக்ராம். உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்காத, அவ்வளவுதான். இல்லனாலும் உன்ன மாதிரி வயசு பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப நேரம் டிவி பாக்குறது நல்லதுக்கு இல்ல. உங்களுக்கு பிடிச்சதுதான் மத்தவங்களும் பார்க்கணும்னு சொல்றது ஒருத்தவங்களை அடிமைப்படுத்துறதுமா. ஆ, நான் அப்படிதானே வச்சுக்கோ. இல்லனா என் மேல கேஸ் போடு. இந்த ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் இந்த சேனலை மாத்தவே மாட்டேன். ஓ, நான் மாத்துவேன்னு நினைச்சு நீங்க வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. ரொம்ப நல்லது. கரண்டே போச்சு. ஹோ,
ஈபி ஆளுங்களுக்கு கூட இந்த ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு சகிக்கல போல இருக்கு. அதான் பவர் கட் பண்ணிட்டாங்க. தப்பிச்சேன்டா சாமி. ச்சே, ரொம்ப நல்ல ப்ரோக்ராம். ஜாலியா பார்த்துட்டு இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஆகுது. என்னைக்காவது ஒரு நல்ல ப்ரோக்ராம் பார்க்கலான்னு உட்காந்தா கரண்ட் கட் பண்ணிடுவான். எனக்குன்னே வரும். இந்த வைக்கல இனிமே இங்க உட்காரவும் முடியாது. கொஞ்சம் ஹீட்டா இருந்தா என்ன, அந்த காமெடி ப்ரோக்ராம்க்கு இது பரவாயில்ல. நிம்மதியா இருங்க. அம்மா பசிக்குது, ஏதாவது தாமா. தரேன் தரேன். முதல்ல இந்த காயை கட் பண்ணி முடிச்சுக்கிறேன். முதல்ல நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா போ. இப்பவே ஆர்டர் பண்ணாதான் ஏதாவது கிடைக்கும், அதான் சொன்னேன். டூருக்கு போன அப்பா இன்னும் வரலையாம்மா? இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னாரு. அவரு அப்பவே வந்துட்டாரு, கிளம்பி ஆபீஸ்க்கே போயிட்டாரு. அப்பா வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரலையா? கொண்டு வந்தாரு. பிள்ளைங்களுக்காக 2 யானை முட்டைய வேக வச்சு கொண்டு வந்தாரு. அதை சாப்பிட்டுட்டு தான் இவ இப்படி படுத்துக்கிட்டு இருக்கா. உன்னோடத அதோ அந்த டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன். இந்த அப்பா எப்பவும் இப்படிதான் ஏமாத்திட்டே இருப்பாரு. இங்க இருந்து கிளம்பும் போது என்னெல்லாம் சொன்னாரு, போயிட்டு அப்புறம் எங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. யாரு கால் பண்றாங்கன்னு போய் பாரேண்டி. ஹலோ. ஹலோ, யாரு? ரேஷ்மாபா? ஆமா, மஹி அங்கிளா? ஸ்ரீகலா இருக்காளா? இருக்காங்க அங்கிள். இருங்க நான் கொடுக்கறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மஹி அங்கிள். சொல்லுங்கண்ணே. ஆமா, நீ என்ன பண்ற? வேற என்ன பண்ண போற? சமையல் வேலைதான். அம்மா இங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்கிள். ரேஷ்மா தான், அவ இப்படிதான் விளையாடிட்டே இருப்பா. அவ என்ன பண்றா? இந்து இப்பதான் டியூஷன்ல இருந்து வந்திருக்கா. என்ன விஷயம் மகி? சொல்ற. கோபி அவரு ஆபீஸ்க்கு போயிருக்காரு. ஒரு 4 நாளா ஆபீஸ் டூர்னு ஏதோ போயிருந்தாரு. கொடைக்கானல்ல ஏதோ ஒரு செமினார் போல இருக்கு, ரெவென்யூ சம்பந்தமா ஏதோ. போயிட்டு காலையில தான் வீட்டுக்கு வந்தாரு. என்ன விஷயம் மகி? வழக்கமா நீங்க இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டீங்களே. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். அதெல்லாம் இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. உங்க குரலை கேக்குறப்பவே எனக்கு தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லுங்கண்ணா. வேற ஒண்ணும் இல்லம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கிருஷ்ணா கால் பண்ணா. வேற விஷயத்துக்கு ஃபோன் பண்ணா. இடையில வேற ஒரு விஷயமும் சொன்னா. உனக்கே தெரியும்ல, கிருஷ்ணாவுக்கும் நமக்குமான பகை நம்ம குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்னு வெறி பிடிச்சி அலையிறா. என்னையும் ராஜுவையும் ஒரு வழி பண்ணிட்டா. அவ ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன் அப்படி என்னதான் சொன்னான்னு சொல்லுங்கண்ணா. அவ என்கிட்ட பேசிட்டு இருந்தா. பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த டார்கெட் உன் தங்கச்சின்னு சொன்னா. ஹலோ ஹலோ ஸ்ரீகலா? ஹலோ ஹலோ ஸ்ரீகலா? ஹலோ ஹலோ. நான் நினைச்சேன் நீ போனை கட் பண்ணிட்டேன்னு. ஏண்டி, அவ அப்படி சொல்லிட்டான்னு பயந்தெல்லாம் சாகாத. ஒரு இன்டிமேஷன் கொடுத்த, அவ்வளவுதான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நாங்க தேவையில்லாம முட்டாள்தனம் பண்ணி தானாவே அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். நீயும் அந்த மாதிரி பிரச்சனையில போய் மாட்டிக்காதன்னு சொல்ல வந்த. அதுக்கான எச்சரிக்கை தான் இது. அவ எதுவும் பிளான் பண்ணாம கண்டிப்பா அந்த மாதிரிலாம் சொல்லிருக்க மாட்டானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அடச்சே, நீ எதுக்கு பயந்து சாகுற? ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதும் இந்து கிட்ட ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இல்ல மகி அண்ணா,
கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டான்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அதுவும் அவ முன்னாடியே நம்மள வார்ன் பண்ணிருக்கான்னா என் வாழ்க்கையை நாசம் பண்ண அவ ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டா, அது மட்டும் உறுதி. அட சும்மா நீ பயப்படாத. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் சொன்னேன். உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா நீ பசங்களை கூட்டிட்டு இங்க வந்துரு. நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். இல்ல மகி அண்ணா, அவ ஒரு ஆளை டார்கெட் பண்ணிட்டான்னா நம்ம எங்க ஓடி ஒளிஞ்சாலும் வந்துருவா. சரி பாத்துக்க. எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லு. சரிண்ணா. ஆ என்ன விஷயமா? அம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. அந்த கிருஷ்ணா மகி அண்ணா கிட்ட சொல்லிருக்கலாம் அவளோட அடுத்த டார்கெட் நாம தான். அவ்வளோதான் விஷயமா? அதுக்கு தான் நீங்க இவ்ளோ பதட்டமா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப பயந்துட்டோமா. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அவ ஒண்ணு சொன்னா நிச்சயமா செஞ்சிருவா, எனக்கு நல்லா தெரியும். ஏம்மா அப்படி பயந்து சாகுற? ஒரு சில சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன், முன்னாடியே சொல்லிட்டு கொல்ற மாதிரிலாம். அதெல்லாம் ரியல்ல நடக்குமா? சும்மா பயப்படுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. இல்லடி, நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு என்னோட உள்மனசு சொல்லுது. அவ நம்மள இல்லாம ஆக்கிடுவா. உனக்கு என்னம்மா பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவங்க என்ன நம்மள கொல்லவா போறாங்க? இதுக்கு முன்னாடி யாரையும் கொன்னது இல்லைல்ல. பொண்ணா கூட பரவாயில்லையேடி, அதோட எல்லாம் முடிஞ்சிரும். நான் போய் அவளை நேர்ல பார்த்து பேசலான்னு இருக்கேன். நீங்க யார் காலையும் விழ தேவையில்லை. அவ என்ன பண்றான்னு பாப்போம். 4 வருஷம் முன்னாடி இதே ஸ்டேர் கேஸ்ல படுத்து கிடந்த பொண்ணு தானே. நாம அந்த பொண்ணுக்கு எந்த வகையிலயும் துரோகம் செய்யலல்ல. சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் வசதியாக தானே செஞ்சு கொடுத்தோம். உதவி செஞ்சு நம்மளை பழிவாங்க. அவங்க என்ன பைத்தியமா? இப்போ அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்றேன். இதுதானையா அந்த பொண்ணோட வீடு? இதுதான் முதலாளி. நேற்று இந்த இடத்துல தான் நம்ம அவங்கள ட்ராப் பண்ணோம். அங்கே யாராவது செத்துட்டாங்களா என்ன? ஒரே கூட்டமாக இருக்கு. நீங்கள் சொல்கிறது சரிதான் போல முதலாளி. என்ன விஷயம்னு தெரியல. என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே முதலாளி. எனக்கு ஒரு சந்தேகம். சும்மா சந்தேகம்தான். சொல்லியா முதலாளி? நேற்றே சொன்னீங்கல்ல வன்கொடுமை அது இதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஏதோ கேஸ் போட்டிருப்பா போல. இந்த கூட்டத்தை பார்த்தா அது சம்மந்தமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏய், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ராஜப்பா. கேஸோட விஷயமா இருந்தா போலீஸ்காரங்க தான் இங்கே வந்திருப்பாங்க. இங்கே நிற்கிறவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஊர் ஜனங்களும் தான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறீங்க முதலாளி. பொண்ணு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டா போலீஸ் இல்லை, ஊரில் இருக்க ஜனங்க தான் அதை டீல் பண்ணுவாங்க.
பொம்பளை பிள்ளையான்னு பார்க்கணும். முடிஞ்சா தொட்டு தடவுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஊர் ஜனங்க இங்கே வந்து நிற்கிறாங்க. மற்றபடி பொண்ணு மேலே இருக்கிற அக்கறையாலேயோ குடும்பத்து ஆள் மேலே இருக்கிற பரிதாபத்தாலேயோ இல்லை. என்ன நடந்தாலும் உங்கள் முகத்தை தப்பி தவறி கூட வெளியே காட்டுறாதீங்க. உங்களை மட்டும் அவங்க அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு சொல்லவே முடியாது. அப்படின்னா நீ ஒரு வேலை செய் ராஜப்பா. நைஸாக போய் என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வா. கேஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஊர் ஜனங்க யாராவது கிடைச்சாங்கன்னா கையோட பிடிச்சு கூட்டிகிட்டு வந்துரு. காசு அள்ளி கொடுக்கலான்னு சொன்னா அதுக்கு மயங்காத ஊர் ஜனங்க யார் இருக்கா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதலாளி நீங்கள் இந்த வண்டிக்குள்ளேயே இருங்க. அப்படின்னா சீக்கிரம் போ. இந்த பிரச்சனை அதே தான் முதலாளி, பொண்ணு விஷயம்தான். அதுக்கான முடிவை தெரிஞ்சுக்க தான் ஆளுங்க இப்படி சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி சுற்றி சுற்றி நிற்கிறாங்க. நாம் கிளம்பிடலாம் முதலாளி. அது எப்படி போக முடியும் ராஜப்பா? நாம் எதுக்காக இங்கே வந்தோம்? அந்த அம்மாவையும் பொண்ணையும் நம்ம வழிக்கு கொண்டு வரத்தானே. கடைசியில் வீட்டு வாசலில் 4-5 பேர் நிற்கிறத பார்த்து பயந்து ஓடுனா எப்படி? இப்போ என்ன செய்யலாம்னு சொல்ல வரீங்க முதலாளி? நீ இறங்கி போய் நைஸாக நடுவில் பூந்து அவங்கள ஒருத்தனா மாறிடு. முதலாளி, என்னோட சாவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அவசரமா? முதலாளி, இது விபரீதமான விளையாட்டு. சீக்கிரம் எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. ஏதாவது ஒரு வக்கீலை பார்த்து முன்ஜாமீன் வாங்குற வழியை பாருங்க. நான் சொல்றத நீ செய் ராஜப்பா. நீ அந்த கூட்டத்துக்குள்ள போய் நைஸா பேசி சைஸா ஒருத்தனை கூட்டிட்டு வந்துரு. அவன் நம்ம கிட்ட வந்து எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கலாம்யா. அதுக்கு பதிலா அந்த அம்மாவும் பொண்ணு வன்கொடுமையை பத்தி பேசவே கூடாது. அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் சாதாரணமா இருக்கா? என்னை கொல்றதுக்காக நீங்க போட்டு வச்ச ஐடியா நல்லா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.